நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு மத நல்லிணக்க நாள். ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதியான இன்னைக்கு மத நல்லிணக்க நாளா நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியோட பிறந்த நாளை குறிக்கிற வகையில இந்த நாள் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருது. ஜாதி, மத, மொழி மற்றும் பிராந்திய வேறுபாடுகளை கடந்து இந்திய மக்கள் அனைவரும் தங்களுக்குள்ள பற்றுணர்வையும் மத நல்லிணக்கத்தையும் வளர்க்கிறதா இந்த நாளோட முதன்மை நோக்கமா கருதப்படுது. வன்முறையை கைவிட்டு அனைத்து பிரச்சனைகளுக்கும் பேச்சுவார்த்தை மற்றும் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் தீர்வு காண்றது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இந்த நாள் உணர்த்தது. ராஜீவ்காந்தி அவர்கள் 1944ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி அன்னைக்கு பிறந்திருக்காங்க. இந்தியாவின் மிக இளம் பிராயத்து பிரதமரான இவங்க நாட்டின் பன்முகத்தன்மையை பாதுகாக்கிறதும் இளைஞர்களிடையே ஒற்றுமையை வளர்க்கிறதும் மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு ஆர்வம் காட்டி செயல்பட்டிருக்காங்க. ராஜீவ்காந்தி அவர்கள் 1991ல அவர் மறைஞ்ச பிறகு அவரது நினைவாகவும் அவர் நாட்டின் ஒற்றுமைக்காக ஆற்றிய பணிகளை போற்ற வகையிலும் மத்திய அரசு இந்த நாளை சத்பாவனா திவஸ் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த நாள்ல நம்ம எடுக்கக்கூடிய உறுதிமொழி அப்படின்னு பார்த்தோம்னா, மத நல்லிணக்க நாளன்று அரசு அலுவலகங்கள், பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள்ல உறுதிமொழி எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, நான் சாதி, மத, பிராந்திய அல்லது மொழி பாகுபாடின்றி இந்தியாவின் அனைத்து மக்களின் உணர்வு பூர்வமான ஒற்றுமைக்கும் நல்லிணக்கத்திற்கும் பாடுபடுவேன் என்று மனப்பூர்வமாக உறுதிமொழி ஏற்கிறேன். மேலும் எங்களுக்குள் இருக்கும் அனைத்து வேறுபாடுகளையும் வன்முறையில் ஈடுபடாமல் பேச்சுவார்த்தை மற்றும் அரசியல் அமைப்பு வழிமுறைகள் மூலம் தீர்த்து கொள்வேன் என்றும் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு உறுதிமொழி எடுக்கிறாங்க. இந்த நாளை முன்னிட்டு சமூகத்துல அமைதி, மத நல்லிணக்கம் மற்றும் நல்லுறவை மேம்படுத்துவதற்காக பாடுபடக்கூடிய சிறந்த நபர்கள் அல்லது அமைப்புகளுக்கு ராஜீவ்காந்தி தேசிய சத்பாவனா விருது வழங்கி கௌரவிக்கிறாங்க. இந்த விருது 10 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசையும் பாராட்டு சான்றிதழையும் உள்ளடக்கியது. ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதியான இன்னைக்கு எதனால இந்தியாவில மத நல்லிணக்க நாளா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை இன்னைக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு உலக கொசு நாள். ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி அன்னைக்கு உலக அளவுல உலக கொசு நாள் கடைபிடிச்சிட்டு இருக்கோம். கொசுக்களால பரவக்கூடிய உயிருக்கு ஆபத்தான நோய்கள் பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காகத்தான் இந்த நாளோட முக்கிய நோக்கமா கருதப்படுது. இந்த நாள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மருத்துவ கண்டுபிடிப்பை கொண்டாடுற வகையில நினைவு கூறப்படுது. 1897ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி அன்னைக்கு இந்தியாவில் பணியாற்றிய பிரிட்டிஷ் மருத்துவரான சர் ரெனால்ட் ராஸ் பென் அனோபிலஸ் கொசுக்கள் தான் மனிதர்களிடையே மலேரியா நோயை பரப்புது அப்படின்னு கண்டறிஞ்சிருக்காரு. மருத்துவ வரலாற்றையே மாற்றி அமைச்ச இந்த அதிமுக்கிய கண்டுபிடிப்பிற்காக அவருக்கு 1902ல நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு. இவரை இந்த வரலாற்று பதிவை நினைவூற்ற விதமா ஆகஸ்ட் 20 கொசு நாள் என கடைபிடிக்குமாறு கோரிக்கை விடுத்திருக்காரு. கொசுக்கள் பார்க்க சின்ன உயிரினமா இருந்தாலும் கூட உலகத்தில் உள்ள மனிதர்களை அதிகம் கொல்லக்கூடிய மிக ஆபத்தான உயிரினமா வரிசைப்படுத்தப்படுது. உலக அளவுல ஆண்டுதோறும் கொசுக்களால பரவக்கூடிய நோய்களால 7 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் உயிரிழக்கிறாங்க. மலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா, மூளைக்காய்ச்சல், ஜூகா வைரஸ் மற்றும் யானைக்கால் நோய் போன்ற கொடிய நோய்கள் கொசுக்களால மட்டும்தான் பரவுது. இந்த கொசுக்களை கட்டுப்படுத்த நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா, நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கணும். வீட்டை சுத்திலும், அப்புறம் மொட்டை மாடிகள்ல டயர்கள், உடைஞ்ச பானைகள், பிளாஸ்டிக் கப்புகள் மற்றும் ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி தண்ணி தேங்காம பாத்துக்கணும். ஏன்னா தேங்கிய தண்ணியில தான், அதுவும் நல்ல தண்ணியில தான் டெங்கு பரப்பக்கூடிய ஏடிஎஸ் கொசுக்கள் முட்டையிடுது. சோ இதை நம்ம பார்த்தாலே இந்த கொசுக்கள் கிட்ட இருந்து பரவக்கூடிய பல விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கலாம். குடிநீரை சேமிச்சு வைக்கக்கூடிய தொட்டிகள் மற்றும் பாத்திரங்களை எப்பவுமே இறுக்கமா மூடி வைக்கணும். அது மட்டும் இல்லாம தூங்கும் போது கொசு வலைகளை பயன்படுத்துறது, ஜன்னல்களுக்கு கொசுவலை அடிக்கிறது, அதுக்கப்புறமா முழுக்கை ஆடைகளை அணிவிச்சு தூங்குறது இன்னும் நல்லது. உடல்ல வெளிப்பகுதியில வேப்ப எண்ணெய் இல்லனா தரப்படுத்தப்பட்ட கொசு விரட்டி கிரீம்களை பயன்படுத்தலாம். இது எல்லாமே கொசுக்கள்கிட்ட இருந்து நம்மளை பாதுகாத்துக்க கூடிய வழிமுறைகள் ஆகும். ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதியான இன்னைக்கு எதனால நம்ம உலக கொசு நாளா அனுசரிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.